தற்போதைய அண்மை செய்தி. தங்கலான் திரைப்படத்தை வெளியிடும் முன்பாக ரூபாய் 1 கோடி டெபாசிட் செய்ய வேண்டும் என்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. தயாரிப்பாளர் இந்த டெபாசிட்டை செய்ய வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் ஷியாம். கங்குவா தங்கலான் மட்டுமல்ல, இனி நிறுவனமான ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் எந்த படங்களை தயாரித்தாலும் சரி, அதில் இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல ஹீரோக்கள் தொடர்ந்து கதைகளை கேட்டு ஒரு படத்தை கமிட் செய்வதில் மிகவும் யோசிக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த கதையை கேட்டால் திருப்பங்கள் நிறைந்த இந்த கதை என்பதால் உடனடியாக இதனை ஓகே செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு. அந்த அளவிற்கு இந்த ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கும் அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் என்பவருக்கும் இடையேயான வழக்கு என்பது சுவாரஸ்யங்கள் நிறைந்தது. இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 2016ஆம் ஆண்டில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. ஒரு ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு இணைந்து தயாரிப்பதற்காக அர்ஜுன்லால் என்பவர் கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் கொடுக்கிறேன் என்று கமிட்மெண்ட் கொடுத்து அந்த படத்தில் அவர் இணைகிறார். அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு சீரான இடைவெளி, அதாவது 2011 முதல் 2012 வரையிலான காலகட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் மேலாக அவரிடம் பணம் கொடுக்கிறார். அதன் பிறகு இந்த பணமானது திரைப்படம் உருவாகாத ஒரு காரணத்தினால் உடனடியாக அதிலிருந்து பின்வாங்கக்கூடிய அர்ஜுன்லால் எனது பணத்தை திரும்ப கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்போது அவரிடம் 2 கோடி ரூபாய் அளவிலான பணம் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. மீதமுள்ள கிட்டத்தட்ட 10.35 கோடி ரூபாய் அந்த பணத்தை வாங்கி தருமாறு நீதிமன்றத்தை 2016இல் அவர் அணுகுகிறார். அப்போது அங்கு அணுகும்போது தங்களிடம் திரும்ப கொடுப்பதற்கு பணம் இல்லை என்றும், அதன் பிறகு ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்த ஆளினால் அழகுராஜா, பிரியாணி, மெட்ராஸ் ஆகிய 3 திரைப்படங்களில் இந்தி ரீமேக் உரிமையை விற்று அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறியதாக அக்ரிமெண்ட் போட்டதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். அப்போது கிட்டத்தட்ட இந்த 3 திரைப்படங்கள் நாம் பார்த்தால் ஆளினால் அழகுராஜா, பிரியாணி ஆகிய இரண்டுமே தோல்வி திரைப்படங்கள். மெட்ராஸ் திரைப்படமானது தமிழில் வெற்றி பெற்று நல்ல வசூலை பெற்றிருந்தது. ஆனால் மற்ற மொழிகளில் பெரிய அளவில் ஒரு வசூலை பெறவில்லை. இப்படிப்பட்ட ஒரு 3 திரைப்படங்களில் எப்படி இந்தியில் வெற்று அவர் பணத்தை வாங்க முடியும் என்பதன் காரணமாக அந்த அக்ரிமெண்டை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் ஞானவேல் ராஜா மற்றும் ஸ்டுடியோ கிரீன் தரப்பில் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டதாக அதன் போட்டோ காப்பி மட்டும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரிஜினல் அக்ரிமெண்ட் ஆனது 2016 வெள்ளத்தில் அடித்து சென்று விட்டது என்றும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் அதன் பிறகு நீதிமன்ற குறுக்கு விசாரணையின் போது போதிய ஆதாரங்கள் உண்மையாகவே அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டதாக வாய்மொழியாகவும் சரி, ஆவண ரீதியாகவும் சரி அது நிரூபிக்கப்படாதன் காரணமாக இந்த பணம், அதாவது அர்ஜுன்லால் சார்பில் கோரப்பட்ட அந்த 10.35 கோடி ரூபாய் பணமானது 18% வட்டியுடன் திரும்ப அளிக்கப்பட வேண்டும் என்று 2019இல் டிவிஷன் பெஞ்ச் சார்பில் உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரை கிட்டத்தட்ட 5 வருடங்களாகியும் அந்த பணத்தை ஞானவேல் ராஜா தரப்பில் கொடுக்கவில்லை. ஆனால் அதே சமயத்தில் 2 மிகப்பெரிய ஒரு திரைப்படங்கள், கிட்டத்தட்ட கங்குவா திரைப்படம் 300 கோடிக்கும் மேலாக ஒரு முதலீட்டின் மூலமாக ஒரு ஷூட்டிங் நடத்தப்பட்டு தற்போது ரிலீஸ் ஆக போகிறது. அதுவும் இன்னும் 2 நாட்கள் கழித்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் தங்கலான் திரைப்படம், அதுவும் மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் உருவான திரைப்படம். இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்நிலையில் தான் உயர்நீதிமன்ற சொத்தாட்சியர் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவிட்டது போல் இவரால் பணத்தை திரும்ப செலுத்த முடியவில்லை என்பதால் அவரை திவாலானவராக ஞானவேல் ராஜாவை அறிவிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதேபோல அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் சார்பிலும் தங்களது பணத்தை பெற்றுத் தருவதற்கு ஒரு உத்தரவாதம் தேவை என கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்த 2 திரைப்படங்களுக்கும் 1 கோடி ரூபாயை டிபாசிட் செய்து அதனை அறிக்கையாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதன் பிறகுதான் ரிலீஸ் செய்ய வேண்டும் படத்தை என்றும் தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 படங்களை பொறுத்தவரையிலும் தங்கலான் மற்றும் கங்குவா ஆகிய 2 திரைப்படங்கள் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தின் மிக பெருமைக்குரிய ஒரு திரைப்படங்களாகவும் அதே அளவுக்கு மிகப்பெரிய பொருட்செலவிலும் இந்த திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 திரைப்படங்களில் ஒரு திரைப்படம் ஏமாற்றம் அளித்தால் கூட அது ஸ்டுடியோ கிரீனுக்கு ஏற்கனவே வாங்கி தற்போது இந்த திரைப்படங்களும் கடன் வாங்கிதான் எடுத்திருப்பதாகவும், சொந்த முதலீடு இல்லை, எங்களிடம் பணம் இல்லை கொடுப்பதற்கு என்று அவர்களால் நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மேலும் இந்த திரைப்படத்தின் மூலம் நஷ்டம் ஏற்பட்டால் தற்போது இருக்கக்கூடிய அர்ஜுன்லால் அவருக்கு பணம் வழங்கப்பட முடியாது என்பதன் காரணமாகவே இந்த 1 கோடி ரூபாய் உத்தரவாதம் என்பதை நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் பணத்தை அவர்கள் நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதிலும் மிக முக்கியமாக 1 கோடி ரூபாய் பணத்தை இன்னும் 2 நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனமானது சிக்கியிருக்கின்றது. இந்த நிலையில் தான் தங்கலான் திரைப்படம் இன்னும் 2 நாட்களில், அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி அந்த திரைப்படம் வெளியாக இருக்கின்றது. அதேபோல கங்குவா திரைப்படமும் வருகின்ற அக்டோபர் மாதம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 2 திரைப்படங்களை பொறுத்துதான் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தின் எதிர்காலம் தமிழ் சினிமாவில் எப்படி இருக்கப் போகிறது என்பதும் தெரிய வரும். தற்போதைய முழு விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.